அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நேத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னுடைய நண்பர். 6 மாதத்துக்கு முன்பு கூட நாங்க இருவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அப்பயும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுறாரு, அந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க. என்னன்னு, இந்த மக்கள் என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறாங்க? 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த திமுகவுக்கு மத்த எந்த கட்சிக்கும் வேலையே கிடையாது. சேர வேண்டும், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த மேடையில பேசுறாரு. ஆனால் இந்த சமுதாயங்கள் வளரக்கூடாது, குடிக்கணும், குடிச்சு நாசமா போகணும்னு இந்த திமுக உள்ளிட்ட இது போன்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வாக்கு வங்கியா தான் உங்களை பாக்குறாங்க, நம்மள வாக்கு வங்கியா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்ம முன்னேற முடியும். நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன கேட்கிறோம்? உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு தானே கேட்கிறோம், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கேட்கிறோம். ஆனா அவங்க என்ன கொடுக்கறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு கஞ்சா கொடுக்கறான், சாராயத்தை கொடுக்கறான், 10 கள்ள சாராயத்தை கொடுக்கறான். இது முன்னேற்றம் கொடுக்கல. இது விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாட்டிலே இந்த மோசமான மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். கடைசியில கல்வியில கடைசியில இருக்கு, கடைசியில வேலை வாய்ப்புல கடைசியில இருக்கு. மனித ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித குறியீடுகள் அதுல கடைசியில இருக்கு, மனித வளர்ச்சி குறியீடுகள். இப்படி குடிசையில அதிகமான குடிசையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டம். ஆனா ஒண்ணுத்துல மட்டும் முதல்ல இருக்கு. இதுல தெரியலமா? இதுல சாராயம் குடிக்கிறதுல டாஸ்மார்க் சாராயம் விற்பனை தமிழ்நாட்டிலே அதிகம் விழுப்புரம் மாவட்டம் தான். இது ஒரு வளர்ச்சியா? இந்த தொகுதியில, அதுவும் விக்கிரவாணி தொகுதி மோசமான தொகுதி, மிக பின்தங்கிய தொகுதி. இந்த தொகுதியில் எவ்வளவு எம்எல்ஏ வந்தாங்க, இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? தேர்தல் நேரத்தில் வந்திருக்கிறாங்க, காசு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன தெரியுமா தீர்வு? ஏமா இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா? இந்த 2 சமுதாயம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும். ஏன்னா தேர்தல் வந்ததுன்னா இந்த 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒண்ணு இவங்க கிட்ட இல்ல அவங்க கிட்ட போயிட்டு, எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கேளுங்க, உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு இப்படியே தான் கேட்டுட்டு இருக்கிற சூழல் வந்திருக்கு. விடு பயன்பா, அதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சூழ்ச்சியால் நம்மை வாழ விடாமல், வளர விடாமல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கின்றோம் அன்னைக்குதான் நமக்கு முன்னேற்றம் வரும். ஆட்சி அதிகாரம் வேண்டும். 77 ஆண்டுகள் ஆகிறது நமக்கு விடுதலை கிடைத்து, இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து. ஆனா நமக்கு விடுதலை கிடைக்கல. இன்னும் அடிமைகளாக தான் இருக்கின்றோம். மதுவுக்கு அடிமையா இருக்கின்றோம், இவர்கள் சூழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கின்றோம், வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றோம். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேருகின்ற காலம். அரசியல் அதிகாரம் அதுதான் முழுமையானது. தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டிலே இயக்கத்தை தொடங்கினார்? திராவிட இயக்கம் எதுக்கு தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள்? ஏன் அடித்தள மக்கள், பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பின்பற்ற மக்கள் ஆள வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கினார். ஆனா இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுத்தி யார் இருக்கிறார் தெரியுமா? அவர் சுத்தி ஒரு 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் அவருடைய நோக்கமே என்ன? அந்த அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்று. அந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க? திராவிடம் என்று பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலே உங்களுக்கு திராவிட உணர்வு இருந்திருந்தால், இல்ல தந்தை பெரியாருடைய கொள்கையில் அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருந்திருந்தால், உங்களை சுற்றி சமூக நீதி அக்கறை உள்ள அமைச்சர்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள்.
ஆனா இன்னைக்கு யார வச்சிருக்கிறீங்க? ஏவாவேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? KN நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? அமைச்சர் பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லையே. இவங்களை தானே உங்களை சுத்தி வச்சிருக்கீங்க. இவங்களுடைய ஆலோசனைப்படிதான் நீங்க நடந்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு நடத்தணும்னு சொல்றோம்? அப்படி நடத்தினால்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இன்னைக்கு கிடைக்கிற இடஒதுக்கீட்டுல இருந்து 22 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு உயரும். மிகவும் பின்தங்கிய சமுதாயம் 20 விழுக்காட்டில் இருந்து கிட்டத்தட்ட 25 விழுக்காடு இடஒதுக்கீடு உயரும். பின்தங்கிய சமுதாயங்கள் இன்று 30 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடு உயரும். இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் 69 விழுக்காடு இன்று நமக்கு கிடைக்கின்ற விழுக்காடு இடஒதுக்கீடு தக்க வைக்க முடியும். இல்லையே உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்து விடுவார்கள். அது நான் நிச்சயமா சொல்ல நடக்க போகுது, நடக்கக்கூடாது. ஆனால் நடக்கும், நடக்கலாம். இதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு சமீபத்தில் 10 நாள் முடி கள்ளக்குறிச்சியில் நடந்தது தெரியலமா? என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? கள்ள சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்க. 65 பேர் கள்ள சாராயத்தை குடிச்சு இறந்தாங்க. அந்த 65 பேர்ல 60 பேர் யார் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 60 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க எல்லாமே கூலி வேலை, கூலி தொழிலாளர்கள். அவங்க முன்னேற்றம் வாழ்க்கையில இல்ல. 77 ஆண்டுகள் விடுதலை அடைஞ்சும் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்ல. இந்த மக்களை குடிகாரனாக ஆக்கிய இந்த முக்கியமா திமுக குடிச்சு 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 குடிங்க 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 குடிங்கன்னு அந்த சாராயத்தையும் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாரத்தை திணிச்சு 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 இன்னைக்கு மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல். ரத்தத்துல அந்த சாராயம் இல்லாம இருக்க முடியல அவங்களால. காரணம் யாரு? திமுக காரணம். திமுக காரணம். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அவங்க கொடுக்கிற காசு போட்டு காசு 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டாங்களா, என்னென்ன கொடுத்தாங்கன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க நேரம். அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல்னா கொள்ளடிச்ச காசு, சாராயத்துல கொள்ளடிச்சு, கள்ள சாராயத்துல கொள்ளடிச்சு, கஞ்சாவில கொள்ளடிச்சு, அதுக்கப்புறம் அபின் காக்கேன் ஹெரோயின் இந்த போதைப் பொருள் அதுல கொள்ளடிச்சு அதுல வர வருமானத்துலதான் உங்களுக்கு 500, 1000, 2000, 3000, 4000. இடைத்தேர்தல் இன்னும் 5000. அவங்களுக்கு என்ன? இங்க போனா இந்த ஊருக்கு போனா இந்த ஓட்டு போயிடுவாங்க, இந்த காலனிக்கு போனா இந்த ஓட்டு வந்துடும். அதுதான் கணக்கு அவங்களுக்கு. உங்களை ஓட்டு வங்கியை தான் பாக்குறது, உங்களை மனுஷனா பாக்குறது கிடையாது. உங்களை மனுஷனா அவங்க திமுக பாக்குறது கிடையாது. ஓட்டு வங்கி இவங்க ஓட்டு போட்டு விடுவாங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன கேட்கிறோம்? மான மரியாதை கேட்கிறோம், சுய மரியாதை கேட்கிறோம், கௌரவமா வாழணும். நமக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களை வேலை கிடைக்கணும், சுயமரியாதையா இருக்கணும். அதான நம்ம கேட்கிறோம். அது இவங்களால கொடுக்க முடியுதா? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இல்ல, 77 வருஷம் ஆகுது. 77 வருஷம் ஆகியும் இவங்களால நம்மை சுயமரியாதை வாழ வைக்க முடியவில்லை. இனி அவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒதுக்குங்க அவங்கள, ஒதுக்குங்க அவங்கள, ஒதுக்குங்க. போதும், இவர்கள் ஆண்டது போதும். இனி நாம் ஆள வேண்டும். நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. நம்முடன் எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. இவங்க கிட்ட திட்டமா வச்சிருக்கிறாங்க. என்ன திட்டம் வச்சிருக்காங்க தெரியல. சாராயத்தை டாஸ்மார்க்க டெட்ரா பேக் பாக்கெட்ல கொடுக்க போறாங்க. சாராயத்தை பிளாஸ்டிக் பாட்டில் கொடுக்க போறாங்க. 180 மில்லி வாங்க முடியலையா, அதனால 90 மில்லி பாக்கெட்ல கொடுக்க போறாங்க. பாக்கெட்ல கொடுத்தா என்ன நடக்கும்? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பாக்கெட்ல வச்சுட்டு போறான், லஞ்ச் பாக்ஸ்ல வச்சுட்டு போறான். வேலைக்கு போறப்ப பாக்கெட்ல வச்சுட்டு போய் வேலையில போய் குடிக்க போறான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எங்க குடிப்பான்? இன்டர்வல் 10 நிமிஷம் விடுறான் பாரு. காலையில இன்டர்வல் எடுத்து பாக்கெட்ல இருந்து குடிப்பான்.
லஞ்ச் பீரியட்ல அதை எடுத்து குடிக்க போறான். இதுதான் திமுகவுடைய திட்டம். இது மானங்கட்ட திட்டம். இதெல்லாம் இதைத்தான் இவங்களால செய்ய முடியும். தவிர உங்க பிள்ளைகளுக்கு வேலையோ, உங்க பிள்ளைகளுக்கு கல்வியோ, உங்களுக்கு முன்னேற்றமோ, விவசாயிகளுக்கு திட்டமோ இவங்களால கொடுக்க முடியாது. இவங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிரிக்குது. போன மாசம் பார்த்தா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெட்டி கொலை. 3 நாள் முன்னாடி பார்த்தா சேலத்தில் பார்த்தா அதிமுக மண்டல முன்னாள் பொறுப்பாளர் வெட்டி கொலை. நேற்று பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொலை. இதுதான் நடக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்ட ஒழுங்கு, சாராயம், கஞ்சா, கள்ள சாராயம் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் மீண்டும் கேட்கிறோமா, இந்த தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல். இது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமான தேர்தல். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் வரும் போவோம். உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்? வாக்கு என்ற ஆயுதம் இருக்கு. ஜனாதிபதிக்கும் ஒரு வாக்கு, உங்களுக்கும் ஒரு வாக்கு. இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்கள முர்மு அம்மையார், அவங்களுக்கும் ஒரு ஓட்டு, உங்களுக்கும் ஒரு ஓட்டு. சரிசமமான ஓட்டு உங்களுக்கு இருக்கு. அந்த ஓட்டை சும்மா அவங்க கொடுக்கிற காசு, இந்த கொடுக்கிற பணத்திலயோ, அவங்க கொடுக்கிற பொருள்லயோ அது விற்காதீங்க. அந்த அவங்க கொடுக்கறது நீ வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. அது உங்ககிட்ட விட்டுற, உங்க மனசாட்சிகிட்ட விட்டுறேன். ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க. மாம்பழத்துக்கு நீங்க போட்டாதான் திமுக அரசுக்கு பயம் வரும். இன்னைக்கு மெத்தனமா இருக்கிறான், ஆணவத்தில் இருக்கிறாங்க. நாங்க அது ஜெயிச்சிட்டோம், இது ஜெயிச்சிட்டோம். எப்படி ஜெயிச்சாங்க? பணத்தை கொடுத்து, ஊழல் பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க. அதனால இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 86 வயது இன்னைக்கு ஐயாவுக்கு. 45 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் மக்கள் முன்னேற வேண்டும். மக்கள் யாரு? தாழ்த்தப்பட்ட சமுதாயமும், வன்னியர் சமுதாயமும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள், சிறுபான்மை மக்கள். இவங்க முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும். நினைச்சு பாருங்க, 40 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தொகையில் அவங்க முன்னேற்றம் இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறாது. என்னைக்கு இந்த 40 சமுதாய மக்கள் முன்னேறுகிறதோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறும். அதுதான் யதார்த்தம், அதான யதார்த்த உண்மை. அதை இந்த கட்சிகளுக்கு அது தேவையில்லை. திமுகவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இவங்க முன்னேறினா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ஓட்டு தான் பாக்குறாங்க, ஓட்டு வங்கியை தான் பாக்குறாங்க. அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.